கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. நம்மில் ஒவ்வொருவரையும் ரட்சிப்பதுதான் அவருடைய தலையாய வேலை. ஆகவே தான் அவர் சொன்னார், பூமி எங்கும் உள்ளவர்களை எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள், ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார். அவரை நோக்கி பார்த்து அவரிடத்தில் வருகிற அத்தனை பேரையும் சாதி, இன, மத பேதமின்றி எல்லாரையும் தன் சொந்த பிள்ளைகளாய் அவர் கருதி நம்மை ரட்சிக்கிறார். எதற்காக நம்மை ரட்சிக்கிறார் தெரியுமா? அவர் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுதலை செய்து இந்த பூமியிலே அவர் ஏன் நம்மை வைத்திருக்கிறார் தெரியுமா? எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நற்கிரியைகளை செய்வதற்காகத்தான் இந்த பூமியிலே நாம் ஜீவனோடு இருக்கிறோம். நற்கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். நற்கிரியைகளை செய்வதினாலே நமக்கு புண்ணியம் கிடைக்கிறதல்ல, தவறாய் புரிந்து கொள்ளுகிறோம். நாம் நற்கிரியைகளை செய்கிறதினாலே ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறதில்லை. ஏனென்றால் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. முழுக்க முழுக்க ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவருடைய கிருபையினால், ஆண்டவருடைய இரக்கத்தினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எதற்கு? அதன் பிறகு நல்ல காரியங்களை செய்வதற்கு. நல்ல காரியங்களை செய்வதனால் என் கணக்கில் புண்ணிய கணக்கு சேருகிறது என்றெல்லாம் கதை விடுவாங்க. அப்படி இல்லை. நற்கிரியை செய்வதினால் புண்ணியம் அல்ல, நாம் நற்கிரியைகளை செய்கிறதற்குத்தான் ஆண்டவர் கிருபையாய் புண்ணியமாய் நம்மை ரட்சித்து வைத்திருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறினதே அவருடைய அன்பை வெளிப்படுத்த. ஆகவேதான் எங்கோ ஒரு ஐரோப்பிய நாட்டிலே பிறந்த மதர் தெரசா அவர்கள் கொல்கத்தா வீதிகளிலே வந்து அனாதைகளையும் திக்கற்றவர்களையும் குஷ்டரோகிகளையும் காப்பாற்றி அவர்களை தன் ஆசிரமத்திலே பராமரித்து சாகும் வரை அவர்களுக்கு மருந்திட்டு அவர்களை பராமரித்து பாதுகாத்தார்கள். எந்த ஜாதி வித்தியாசம் பார்க்கல, அவங்க எந்த மத வித்தியாசம் பார்க்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஆண்டவர் என்னை கிருபையாய் ரட்சித்திருக்கிறார். எதற்கு? நான் நல்ல காரியங்களை செய்யணும். அந்த நற்கிரியைகளை செய்வதற்காகத்தான் கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் மிஷனரிகள் இங்கே வந்து செய்தார்கள். நாமும் கூட அவருடைய பிள்ளைகளாய் இருக்க நாமும் நற்கிரியைகளை செய்வதிலே கவனமாயிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை, நான் இன்றைக்கு தேவை உள்ளவர்களுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் ஆண்டவரே சொல்லிவிட்டு வெளியே கிளம்பி வரும். மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு மே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நல்ல காரியங்களை செய்வதற்காகவே எங்களை இன்னும் உயிரோடு வைத்திருக்கிறீரப்பா. ஒவ்வொரு நாள் நாங்கள் வீட்டை விட்டு வெளியே சென்று மறுபடியும் நாங்கள் வீட்டுக்குள் வருவதற்குள்ளாக தேவை உள்ள ஜனங்களுக்கு உதவி செய்கிறவர்களாய், நற்கிரியை செய்கிறவர்களாய் எங்களை மாற்றும். உடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் எங்களை மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.